தாங்கள் கோபமாக இருக்கிறீர்களே. இல்ல இல்ல குழந்தை பச்சை பிள்ளைய போய் சாப்பிட கூடாது. மாமா சரி மாமா. அவ குறுக்காட்டி என்ன சரி மாமா. நம்ம கட்டமது கொண்டு வந்திருக்குமா இல்லையா? தயிர் சாதம், புளியோதரை, வெண்பொங்கல், தயிரஞ்சாம் புளிச்சாம் எல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் பிடிச்சபடி தர்றோம், கொஞ்சம் சாப்பிட்டு கூட. இல்லை அண்ணா, அது எனக்கு பசிக்கவில்லை. நான் செய்ய வேலை கூடிய முடித்து விட்டு அதற்கு பிறகாக சாப்பிடுகிறேன். இல்லைன்னா சத்தியத்துக்கு பங்கம் வந்து விடுமண்ணா. பாத்தியாடா, சத்தியம்னு சொல்ற வயசாடா இது. இந்த குழந்தை செய்யற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்றானே. வயிறு காலியா இருந்தா அண்ணா, வயிறு காலியாக இருந்தால் கங்கையில் 3 தடவை தண்ணி எடுத்து குடிக்க வேண்டும் என்று காலகண்ட பகவான் சொல்லியிருக்கிறாரு. கங்கை நிறைய கரபுரண்டு ஓடுறது. அதானே 3 கை கொஞ்சம் அள்ளி சாப்பிட்டானே, அதுலயே 3 கை ஜலம் சாப்பிட்டு இருக்கான். அந்த கலெக்டர் நாயே நான். ஆமா ஆமா. பெரியவர் இப்படி தரக்குறைவாக பேசலாமா? ஐயோ என்ன செய்யுது? நீ பொறுமையான குழந்தை, நாங்க அப்படி இல்ல. அந்த கலெக்டர் பையன் டேய் அந்த மஞ்ச மாத்திரை எடுங்கடா. மாமாவுக்கு பிபி ஏறுது. ஏன் கோவப்படுகிறீர்? சரி மாமா. சரி மாமா. குழந்தை போயிட்டு போறது தர்பை சமத்துக்கெல்லாம் சேகரிக்கணும். நாங்க நிறைய சேகரிச்சு வச்சிருக்கோம். நீ சேகரிச்சியா? எல்லாத்தையும் சேகரித்து விட்டேன். ஆனா தர்பை மட்டும் கிடைக்கவில்லை. ஏமாமா நம்மதே நிறைய சேர்த்திருக்கோமே மாமா. ஏன்னா நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். நாங்க கொஞ்சம் நிறைய மாதிரி. நீ யாரை சேர்த்து வச்சிருக்கேன்னு இப்ப நாங்க ஆள்ல பாதி கொடுப்போம். நீ சேர்த்து வச்சிருக்கேன், நான் சேர்த்து வச்சிருக்கேன், அது ரொம்ப முக்கியமா. நாங்க சேகரிச்சு வச்சிருக்கோம். ஆமா சேகரிச்சு வச்சிருக்கோம். அதுல பிடிச்சபடி நோக்கு கொடுத்துட்டா அது நோக்கு தலை சுமையா. அண்ணா, எனக்கு கொடுத்த வேலையை நான் தான் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கோ சொல்லியிருக்கிறார் அண்ணா. எப்படி சொல்றான் பார் குழந்தை. அப்படியே குட்டித்தன தெரியும். ஏன் கோவப்படுகிறார்? அடிக்கப்படாது குழந்தை, புரியுதா? அது தெய்வ குழந்தைடா. சரி அது பெரிய மாமா. பஞ்சிது மாமா. எங்க ஆத்துல மாமி தேடிட்டு மாமா பாஜி பருப்பு 2 வச்சிருக்கா மாமா. பாவி, 56 தேசத்தையும் ஆண்ட சக்கரவர்த்தியோட குழந்தை பசியில வாடுறா, உனக்கு பாசி பருப்பு உண்டை கேக்குறதா? ஓட்டே குழந்தை, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆத்துல போய் தர்பை மட்டும் கிடைக்கவில்லை அண்ணா. அது பாத்தியா, அங்க கர்ப்பபுதர் ஓங்கி வளர்ந்துருக்கிறது. நாங்க இந்த ஆலமரத்தோட அமர்ந்திருக்கிறோம், உட்காந்துருக்கோம். நீ போய் தர்பை சேகரிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் எங்களை கூப்பிட்டு நாங்க வந்துடும் சேர்ந்து போயிடலாம். சரிங்க, சரிங்க அண்ணா. போவோம்.